சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓல்ட் சாரீ வச்சு எப்படி இந்த மாதிரி ஜன்னல் கர்டன் வந்து நம்ம தைக்கலாம், அதாவது ஜன்னல் வர எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் தான் இந்த ஜன்னலுக்கு தான் நம்ம வந்து கர்டன் தைக்க போகிறோம். ஸோ நம்ம ஜன்னல் உரை கூட நீங்கள் வாங்கிக்கலாம், கடையிலேயே கிடைக்கும். நான் ஆனால் ஒரு ஓல்ட் சாரீ வச்சு நான் அந்த மாதிரி கர்டன் வந்து தைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெஷர்மெண்ட் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஜன்னலோட உயரம் தேவை. 48 எனக்கு உயரம் இருக்குது. ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, மேலே ஒரு 2 இன்ச் நம்ம ரோப் வைக்க தைப்போம், அதே மாதிரி கீழே 2 இன்ச் மடக்கி தைப்போம். அதே மாதிரி இப்போ அகலம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 36 இன்ச் இருக்குது. நான் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கூட்டிக்கிறேன். ஸோ 38 இன்ச் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு ஒரு ஜன்னல் உரை, அதாவது ஜன்னல் கர்டன் தைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை. ஸோ நான் வந்து ஒரு ஓல்ட் சாரீ இந்த மாதிரி எடுத்துருக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஓல்ட் சாரீஸ் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கர்டன் சாரீஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டட் சைடு இருக்கும், அதாவது மடிப்பு பாகம் மேலே இருக்கும். இந்த 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக கூட போட்டுக்கலாம். இது வந்து காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால நான் வந்து டபுளாக வந்து போட்டிருக்கேன். ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து டபுளாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து 48 சொல்லியிருந்தேன், ப்ளஸ் 4 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட்டி 52 இன்ச் இருக்குது. இப்போ அதே மாதிரி அகலம் வந்து எடுக்கணும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 36 இன்ச் வேணும்னு சொல்லியிருந்தேன், ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட்டி 38 சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் எனக்கு இந்த சாரியில் பார்த்திங்க அப்படின்னா 41 இன்ச் இருக்குது. எனக்கு அதனால் நான் மீதி 3 இன்ச்சை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கரைப்பாகத்தை கரெக்ட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் வந்து உயரம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 52 இன்ச் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அகலம் வந்து நான் சொன்ன மாதிரியே தான் நான் 3 இன்ச்சை நம்ம கரைபாகத்தில் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். சரியா? சாரிங்கும் போது நமக்கு அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால நம்ம மீதி 3 இன்ச்சை நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த கரைபாகத்தை அந்த ஃப்ளவர் மாதிரி போயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை கரெக்ட் பண்ணி நான் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்ட் பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 2 கரைபாகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, நம்ம அகலத்தை கட் பண்ணி எடுத்துடணும் தெரியுமா. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து தைக்க போகிறோம். லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். ஸோ 1 இன்ச் நம்ம மடித்து தைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அப்படி தானே. ஸோ 1 இன்ச்சுக்கு லெஃப்ட் சைட் 1 இன்ச், ரைட் சைட் 1 இன்ச் அப்படி நம்ம மடக்கி தைக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் மடிப்பு ஒரு 1/2 இன்ச், செகண்ட் மடிப்பு ஒரு 1/2 இன்ச் வச்சு தைக்கணும். நான் வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணி, அதாவது 1 இன்ச்சில் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் அப்படியே தைச்சிட்டேன். விளிம்பு ஓரத்தில் பதிப்படி அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிக்கணும். மெயினாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய கர்ட்டனோட ராங் சைட். நான் தைக்கிறது வந்து என்னோடய கர்ட்டனோட ராங் சைட். சரியா? அந்த மாதிரி பார்த்து தைக்கணும். நீங்கள் வந்து இது சாரிங்கிறதுனால உங்களுக்கு ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே தைச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வந்து தைச்சிடக்கூடாது நீங்கள் பார்த்து. ஸோ ஃபஸ்ட்டே ஃபேப்ரிக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்மளோட ராங் சைடு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் சாரிங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடு நீங்கள் மடிக்கிறது வந்து நல்ல பக்கத்துலேயும், ரைட் சைடு மடிக்கிறது வந்து மாற்றி மடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் மடிப்பு பாகம் தெரியும், ஒரு பக்கம் மடிப்பு தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது நமக்கு. அதனால தான் நான் இப்போ அதே மாதிரியே ரைட் சைடு மடித்து தைச்சிட்டேன். நான் இப்போ ரைட் சைடு மடித்து தைக்கிறதும் என்னோடய ஃபேப்ரிக்கோட ராங் சைட். சரியா? ஸோ கீழே வரைக்கும் இந்த மாதிரி தைச்சி விட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் ஃபேப்ரிக்கோட கர்ட்டனோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தையல் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போது மேலே, சரியா? இப்போ மேலே அதே மாதிரி நம்ம மேலே வந்து சொல்லியிருந்தேன் 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். மேலே 2 இன்ச், கீழே 2 இன்ச் ஃபோல்டட் பண்ணி எடுக்கிறதுக்கா. ஸோ இந்த மாதிரி 2 இன்ச் விட்டுருந்தோம் தெரியுமா, அதே மாதிரி 2 இன்ச் வர்ற மாதிரி
கீழே ஒரு பதிப்படி அடிச்சிட வேண்டியதான். எதுக்காகனா இந்த இடத்துல தான் ரோப் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி மடித்து தச்சிட வேண்டியது தான். மேலே இந்த மாதிரி, கீழே வந்து ஒரு பதிப்படி அடிக்கணும். அதே மாதிரியே தான் கீழேயும் நம்ம 2 இன்ச்சுக்கு மடித்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து மேலே தச்சிடலாம். இந்த மாதிரி 2 இன்ச் வர மாதிரி பார்த்து ஓரத்தில் பதிப்படி அடித்து தைச்சிட வேண்டியது தான். ஸோ இதுக்கு ரோப்பு வந்து நீங்கள் சாரீக்குள்ளே மீதி உள்ள பீஸையே நீங்கள் ரோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக இதுக்குன்னு நீங்கள் ரோப் வேண்டாம். நம்ம சாரீக்குள்ளே பீஸ் எக்ஸ்ட்ரா மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதையே நீங்கள் ரோப்பாக தைச்சிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கீழே வரைக்கும் நம்ம பாட்டம் வரைக்கும் தைச்சி விட்ற வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம மேலே தைச்சி முடிச்சிட்டோம், அதே மாதிரியே கீழே நம்ம தைச்சி விடணும் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு நல்ல பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ கீழே அதே மாதிரியே நான் பாட்டமும் தைச்சி விட போகிறேன். இப்போ இதே மாதிரி 2 சைடு வந்து நம்ம தச்சு விடலாம். நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். மேலே மட்டும் நம்ம கட்டி தைச்சோம் அப்படின்னா, இந்த ரோப் வச்சு தைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும் போது மொத்தமாக பறந்து பறந்து வர்ற மாதிரி இருக்கும். சிலர் அதை டிஸ்டர்பாக நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கீழேயும் மடக்கி தச்சுட்டு ஒரு ரோப் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது பறக்காதுங்க. ரொம்ப அப்படி ஃபுல்லாக வந்து பறந்து வந்து வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கீழேயும் அட்டாச் பண்ணி தைக்கிறது. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தச்சுக்கலாம். இல்லை எனக்கு அதுவே போதும், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கீழே தைக்கிறது வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். ஸோ நான் கீழே இதே மாதிரி மடித்து கீழே ரோப் அட்டாச் பண்ணிடுவேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட இது வரலை தைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் நிறைய இதுக்கு ஓல் சாரீஸும் வச்சுருப்போம். நீங்கள் அதை இதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு, ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு. ஸோ மேலே ஒரு ரோப் கொடுக்க போகிறோம், கீழே ஒரு ரோப் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான் சாரியோட வேஸ்ட் பீஸ் இருக்குது, அதில் நம்ம தச்சிடலாம். ஸோ இதுதான் என்னோட ஜன்னல் கர்டன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வந்து டபுளாக போட்டிருக்கேன், நீங்கள் சிங்கிளாக வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.